மாமா ஏதாவது படத்துக்கு போலாமா? நாம இருக்கிற நேரத்துல எங்கடா படத்துக்கு அப்படின்ற பெரியம்மா அத்தை. ஐயோ என்ன, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு புது டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். ஆரம்பிச்சிட்டாடா. ஐயோ, நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேரெல்லாம் எதுவும் இல்லையா ஹாசினி? நான் இப்பதான் ரெடி பண்ணிருக்கேன், இன்னொன்னு பேர் வைக்கல. சரிதான். இன்னைக்கு உனக்கு வேற யாரும் சிக்கலையா? நாங்க தான் கிடைச்சோமா? இன்னைக்கு எங்களுக்கு வயிறு சரியில்லை. இத வேற யாருக்காவது கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லு. கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, வாசனை தூக்கலையா? இல்ல இல்ல தூக்கல. இத வேற யாருக்கு கொடுக்கறது? உன் பொண்டாட்டிக்கு இதே வேலையா போச்சுடா. உங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. சித்தப்பா. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஹாசினி, நீ எது செஞ்சாலும் பயங்கரமா இருக்கு. இது என்ன கருப்பா பயங்கரமா இருக்குது? சித்தப்பா, நீங்க எல்லா நேரமும் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இத டேஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன ஸ்ரீஜா, எங்க போயிட்டு வர? அது ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? போச்சத்த, எல்லாமே போச்சு. இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சத்த. என்ன சொல்ற நீ? என்ன நடந்துச்சு? மாறி யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அவளை கைது பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க அத்த. கொலையா? என்ன உளர்ற? ஐயோ மாமா, நான் உளரல மாமா, உண்மையாதான் சொல்றேன். ஏய், மாரிய போலீஸ் கைது பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போனதை நீ பாத்தியா? அது அத்த, நான் பாக்கல அத்த, பார்த்தவங்க சொன்னாங்க. யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்பிடுவியா? அதானே, அடுத்தவங்க கிட்ட கோவமா கூட பேச தெரியாத மாதிரி கொலை பண்ணிட்டான்னு சொன்னா எப்படி நம்புறது? ஆமா, மாறி எங்க? மாறி வீட்ல இல்ல பெரியமா, அவ கோயிலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, மாறி கோவிலுக்கெல்லாம் போல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஹாய் ஹாசினி, சொல்லுமா. அண்ணா, அண்ணா நீ இப்ப எங்க இருக்க? ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன். சரி, என்ன உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஆமாண்ணே, நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே டென்ஷனா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? என்னாச்சு ஹாசினி? என்ன நடந்துச்சு? அண்ணா, மாரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. மாரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னாச்சு? ஏன், எதுக்காக? யாரோ ஒருத்தனை மாரி கொலை பண்ணிட்டாலாம். என்னது, கொலையா? ஆமாண்ணே, மாமா போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி விசாரிச்சாரு. மாரியை கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாலாம். அண்ணா, நீ ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருண்ணா, எப்படியாவது மாரியை காப்பாத்தனா. சரி சரி, இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. நீ கன்சீவா வேற இருக்க, அதனால பிரச்சனை ஆயிடும். நீ சேஃபா இரு. மாரிய நான் எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன், சரியா? தைரியமா இரு. சரி, கொஞ்சம் சீக்கிரமா பாருண்ணா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, சரி. கடவுளே, மாறி எப்படியாவது வெளியே வந்துடணும். வாங்க போலாம். அம்மாடி, என் பையன் பண்ணது தப்புதாமா, எங்களை மன்னிச்சிடுமா. என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு பெருந்தன்மையா நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என் வீட்லயும் ஒரு வயசு பொண்ணு இருக்குமா. உன் இடத்துல யாரு இருந்திருந்தாலும் இதத்தாம செஞ்சிருப்பாங்க. நீ செஞ்சது குற்றம் இல்லம்மா, தப்புக்கு தண்டனை. அம்மா, நீங்க 2 பேரும் ஜீப்ல உட்காருங்க. நான் உங்க 2 பேரையும் ஹாஸ்பிடல்ல விட்டு போங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வரேன். வாமா போலாம். சூர்யா, நீங்க மாரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் அப்புறம் வீட்ல வந்து பாக்குறேன். ஓகே விக்ரம், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்?
என் தங்கச்சிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் தங்கச்சின்னு சொன்னது ஆசினி அல்ல, மாரிய. நான் வரேம்மா. வரேன். ஓகே, வரேம்மா. இவள அப்படியே இவ ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க வேண்டியது தானே. ஒரு கொலைய பண்ணிட்டு எவ்வளவு துணிச்சல் இருந்தா திரும்பவும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப. மோனா சொல்றது கேளுங்க. நீ எதுவும் பேசாத சூர்யா. நம்ம குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு நம்ம எல்லாரையும் தலைகுனிய வச்ச இந்த கொலைகாரிய எதுக்காக நீ திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அம்மா, உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மாறி நம்ம குடும்ப கௌரவத்தை தலைகுனிய வைக்கல, காப்பாத்தி இருக்கா. என்ன சொல்றாங்க? தெரியலையேடா. என்னாச்சு சூர்யா உனக்கு? மாறி விஷயத்துல நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதா? குடும்பத்தோட கௌரவங்கிறது பணம், பேரு, புகழ் அதுல மட்டும் கிடைக்கிறது இல்ல. அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க நடந்துக்கிற நடத்தையிலயும் இருக்கு. ஆம்பளைங்க தப்பு பண்ணா அது அவனோட போயிடும். ஆனா பொம்பளைங்க தப்பு பண்ணா அது தலைமுறைக்கும் நீடிக்கும். இனிமே இந்த குடும்பத்தோட மூத்த மருமக ஒரு கொலைகாரிங்கிற பேரு கால காலத்துக்கு இருக்குமே. அந்த கலங்கத்தை எப்படி சரி பண்ண முடியும்? போதும், நிறுத்துங்க. அண்ணியால ஒண்ணு இந்த குடும்பத்துக்கு கலங்க ஏற்படல. உண்மை தெரியாம பேசாதீங்க. பிரியா, அம்மா பேசிட்டு போறாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி, தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. உண்மை என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணிய கொலைகாரி கொலைகாரின்னு சொல்றீங்களே, அவங்க யாருக்காக கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா? பிரியா, ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பையன் சாகல, உயிர் பொழைச்சிட்டான். சுஜாதா, எனக்கு தெரியும் நீ இந்த வேலைதான் பாப்பன்னு தெரியும். என்னோட எச்சில் தட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கோச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அர்த்த நாரீஸ்வரரை பத்தி சொன்னேன்ல. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணும் சார். நான் இப்போ சாப்பிடதான் போறேன். நீ சாப்பிடு, நான் வேண்டான்னு சொல்லல. என்னோட எச்சில் தட்டுல சாப்பிடாத. இது முட்டாள்தனமான நம்பிக்கை. நான் இங்கிருந்து போனா நீ அதே தட்டுல தான் சாப்பிடுவ, அதானே? அத குடு குடுன்னு சொல்றேன். இந்தா இந்தா சாப்பிடு. இந்தா புடி. நீங்க போங்க சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் எச்சில் தட்டுல போட்டு சாப்பிடுவேன், அதானே உன் எண்ணம்? அதுக்கு தானே என்ன போக சொல்ற? அது நடக்காது. நீ ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடு.
மாறி மாத்திரை சாப்பிட்டியா? மாத்திரலாம் அப்பவே சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்ட் சார். என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? எங்க மாத்திரையெல்லாம் எடு பார்க்கலாம். மாத்திரை சாப்பிட்டேன்னு சொன்னேன், ஆனா மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு. ஏன் மாத்திரை சாப்பிடல? ஏன் சாப்பிடல கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எனக்கு மாத்திரை பிடிக்காது ஹஸ்பண்ட் சார். பண்ண விஷயம்தான். அண்ணே, உன்னோட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்ணை பாக்கறதுக்கு நாம யாரும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். புதன்கிழமை அன்னைக்கு அவங்களே நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க வரதுனால வரப்போறவங்க அந்தஸ்துல பணத்துல நம்மளை விட குறைஞ்சவங்களா இருப்பாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அவங்க எல்லா விதத்திலையும் நமக்கு சரிசமமானவங்க தான். 3 பொண்ணுங்களை நான் வர சொல்லியிருக்கேன் சூர்யா. வரப்போற 3 பொண்ணுங்களையும் நீ பாரு. அதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணோட தான் உனக்கு கல்யாணம். பாத்தியாடா அரவிந்த், சிஸ்டர் மாப்பிள்ளையோட கல்யாணத்தை ஜெட் வேகத்துல நடத்திட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் என் மனசுக்கும் நிம்மதி சந்தோஷம். சூர்யா, நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப கூட உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. நாளைக்கு பொண்ணுங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு உன்னோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. மாரி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு வீட்டுக்காரங்கள வரவேற்கிறது, அவங்களுக்கு டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், சாப்பாடுன்னு எந்த குறையும் இல்லாம வர்றவங்க மனசு கோணாம கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காதையே பண்ற? நான் சாப்பிட்ட எச்ச தட்டுல சாப்பிடாத, வேற தட்டுல சாப்பிடு. அத்தை நாளுக்கு 3 பொண்ணுங்களை வர சொல்லிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். உங்களுக்கு பிடிச்ச பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் நீங்க சாப்பிட்ட பிளேட்ல என்னால சாப்பிட முடியாத ஹஸ்பண்ட் சார். அதனால இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டுக்கிறனே.
ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வரவங்க கிட்ட நீ சூர்யாவோட மனைவின்னு சொல்லக்கூடாது. நீ அப்படி சொன்னா வரவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. வரவங்க மனசு கஷ்டப்படாம நான் பாத்துக்கிறேன். இதுதான் மாறிங்கிறது. சூர்யா, உனக்கும் தான் சொல்றேன். நாளைக்கு வரவங்களுக்கு முன்னால நீ மாறி உன்னோட மனைவின்னு சொல்லக்கூடாது. நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரவங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். தாரா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னொரு கல்யாணம் சூர்யாவுக்கு நல்லபடியா நடக்கணும்னா நான் சொல்றபடி கேளுங்க. மாறி என்ன காப்பாத்திருக்கா, நான் இல்லன்னு சொல்லல. பதிலுக்கு நானும் மாரியோட உயிரை காப்பாத்திருக்கேன். என் உயிரை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக நான் மாரிய மனைவியை ஏத்துக்க முடியுமா? என் மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? எந்த விதத்துல மாறி எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பா? எங்க உன்னோட மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். மனசாட்சியவே கொன்னுட்டு புது மாப்பிள்ளையா ரெடி ஆயிட்டு இருக்க நீ மனசாட்சியை பத்தி பேசுறியா? உன் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு தாலி கட்டின உன் மனைவி மாறிக்கு துரோகம் பண்ற சூர்யா, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப. என்னதான் இருந்தாலும் மாறிதான் உன் கொண்டாடிடா, அதை யாராலையும் மாத்த முடியாத. ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா சொன்ன? விடா உன்ன. ஏன் சிஸ்டர், நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? எதுவும் சொதப்பலாயிராத. ஏமா இப்படி கேக்குறீங்க? அம்மா சூர்யா கிட்ட பர்மிஷன் கேட்டு மாரியோட சம்மதத்தோட தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா அரவிந்த். ஆனா அந்த மாரிய நினைச்சாதான் வயித்த கலக்குது, பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன சதி ஆலோசனை நடந்துட்டு இருக்கா? அம்மா, இதுக்கு முன்னால மாரி அன்னைக்கு செஞ்ச கெடுதல் எல்லாம் போதும். இனிமே எதுவும் பண்ண வேணாம். அண்ணி ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்கள அண்ணனோட சந்தோஷமா வாழ விடுங்க. சூர்யா அண்ணனுக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? இது ரொம்ப அவசியமா? ப்ரோ, மாமா, அம்மா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த சொல்லுங்க. மாரி அண்ணியோட வாழ்க்கை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினேஷ், என்னோட பொறுமைய சோதிக்காத. இந்த மாதிரி பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. மாரி என்னோட விஷயத்துல ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அண்ணியோட தங்கச்சி ஸ்ரீஜாவை நீங்க மருமகளை ஏத்துக்கலையா? ஏன் மாரியனை மட்டும் மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஸ்ரீஜாவை மருமகளை ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே நீதான். நீ அவ மேல ஆசைப்பட்டுட்ட, அவளும் படிச்சிருக்கா, அதனாலதான் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். ஆனா மாரிய சூர்யாவுக்கு பிடிக்கல. அவன் அவளை மனைவியா ஏத்துக்கவே இல்ல. சூர்யாவுக்கு யார் மனைவியா வரணும், சூர்யா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. இனிமே இப்படி பேசி என்ன கோவக்காரியாக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், முதல்ல வெளியே போ. வெளியே போங்கறல. என்ன முறப்பு, போடா வெளியே. என்ன இவன் இப்படி மாறிட்டான்? இவனுக்கும் சேர்த்து தானே நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர், அவன் எங்க சிஸ்டர் மாறினா? ஆரம்பத்துல இருந்து அவன் இப்படித்தானே இருக்கிறான் சிஸ்டர்.
நான் தான் அன்னைக்கு உங்கள்ட்ட சொன்னேன்ல, அவன் மாரியோட ஆளுன்னு. இங்க நடக்கிற விஷயத்தை அவன் தான் அங்க போட்டு கொடுக்கறான்னு. கரெக்ட் தான் மாமா. இப்போ என்ன பண்றது? இல்ல அரவிந்த், இனிமே தினேஷ் இருக்கும் பொழுது நாம மாரிய பத்தியும் சூர்யாவை பத்தியும் எந்த ரகசியமும் பேசக்கூடாது. ஆமா, அதான் கரெக்ட். சிஸ்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? சூர்யாவோட வாழ்க்கை நாசமா போனா நமக்கு நல்லது தானே சிஸ்டர்? எதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்? ஆமா மாமா, எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு. இறங்கி வாடா. நீ இத மட்டும் அம்மா கிட்ட சொன்ன, நடக்கிறதே வேற. சரி, அதனால பேசும்போது ஏன் எப்படி அசையாம எப்படி? சரி பிடிக்கிறேன். ஐயோ, என்ன கொத்துட போறான் பாத்துடா. டேய், சீக்கிரமா வேலையை போடுறா, யாராவது வந்துட போறாங்க. யோ, சும்மாவே இருக்க மாட்டியா? மய முடியா? டேய், என்னடா இப்படி கீழே போடுற? வாடா, சீக்கிரம் இறங்கு. இரு, வேலை முடிய வேணாமா? என்ன வெளியே ஏதோ சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? ஒன் ஹவர்ல வரேன்னா வாங்க. வாரிவே எப்படி இருக்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு. சரி, என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் போதும். தண்ணியா? இந்தா. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. என்ன ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா, அதனால என்கொயரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதோட ரிப்போர்ட் இது இருக்கு. இந்தா. சூர்யாவோட அம்மா தேவி டிராவல் பண்ண காரு சமயபுரம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அவங்க இறந்தது அந்த ஆக்சிடென்ட்னால இல்ல. என்ன சொல்ற அறிவு? அப்போ சூர்யாவோட அம்மா எப்படி இறந்தாங்க? அவங்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவங்க இறந்தாங்க. சரி, விஷம்னா எந்த மாதிரியான விஷம்? அதை பத்தி எதனா தெரிஞ்சுதா உனக்கு? அந்த டீட்டெயில் எல்லாம் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷத்தோட பேரு நீரோடாக்சின். சார், நீங்க கொடுத்த அந்த பாட்டில்ல நீரோடாக்சின் என்ற விஷம் இருந்தது. சரி அறிவு, எனக்காக இந்த பழைய கேஸ மறுபடியும் எடுத்து விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எனக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உனக்கு கால் பண்ண. ஓகே. சரி, வா கிளம்பு. இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு வேண்டியதை கொடுக்கிற நிலைமையில எல்லாம் நீ இந்த வீட்ல இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமகளா இருந்தாலும் இப்போ உன் நிலைமை வேலைக்காரிக்கும் கீழேதான். உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய உன்னால தக்க வச்சுக்க முடியல. ஆனா
என்ன பாத்தியா? இதுக்குதான் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஸ்ரீஜா. உனக்கா புரியல? சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன், கேட்டுக்கோ. வந்திருக்கிற பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தர சூர்யா மாமாக்கு புடிச்சு போய் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஓ, கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. 3 பொண்ணுங்க வந்து கல்யாணத்துக்கு தயாரா நடு ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையில நீ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? சூர்யா மாமாவைய கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கீங்க? இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. ஹாய் ஹாய். ஐ அம் ஹாசினி, சூர்யா மாமாவோட பிரதர் அரவிந்தோட வைஃப். ஓ, நான் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் வச்சிருக்கேன். இப்போ இங்க நடக்க போற சுயம்வரத்தை பத்தி என் பேஜ்ல நான் போடலான்னு இருக்கேன். அப்படியா? குட். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க 3 பேரும் பதில் சொல்லணும். ஓகே? ஓ, ஷூர். சூர்யா மாமாக்கு உங்கள யார் மனைவியா வர போறீங்க? ஐ மீன், இந்த சுயம்வரத்துல யாரு செலக்ட் ஆக போறீங்க? நான் தான் செலக்ட் ஆவேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் தான் செலக்ட் ஆவேன். எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் தான் செலக்ட் ஆவேன். ஓகே 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 ஓகே. உங்க எல்லாரோட நம்பிக்கைக்கும் என்னோட பாராட்டுக்கள், அன்பாழ்த்துக்கள். சரி, இப்போ உங்கள ஒருத்தர் சூர்யா மாமாவோட வைஃப் ஆகி ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது ஒரு கலவரத்துல நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்போ ஒரு பாட்டில் சூர்யா மாமா மேல விழ வந்துருச்சு. சூர்யா மாமாக்காக அந்த அடியை நீங்க 3 பேர்ல யாராவது வாங்கிப்பீங்களா? நான் எதுக்கு வாங்கிக்கணும்? கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சூர்யா மாமாவுக்கு விஷம் கலந்த பாலை குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இந்த விஷம் கலந்த பாலை குடிப்பீங்களா? நாங்க எதுக்கு விஷம் கலந்த பாலை குடிக்கணும்? அதானே.